அப்போ இந்த மேக்கிங்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது? எண்ட் ஆஃப் தி டே இந்த சீரிஸ் வர்றப்ப பயங்கரமான ஒரு ஃபன் நம்ம எல்லார் வீட்லயும் குடுத்துருவோம்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் கங்காதரன் தான் கேமராமேன். சரி. கங்காவும் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது மேக்கிங், சினிமாட்டிக் மேக்கிங். ஓகே. அதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம மாறுபாடு கற்றே கிடையாது. சினிமா எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் லொக்கேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு. என்னென்னா இது ஒரு இடத்துல நடக்கிற கதை. இப்போ இதே கதை வந்து பல இடத்துல நடக்குது, பல இடத்துல வந்து ட்ராவல் ஆகுதுன்னா வேறு வேறு லொக்கேஷன்ஸ் வேறு வேறு இடத்துக்கு போகலாம். பட் ஒரே இடத்து தான் மெயின் லொக்கேஷன். 75% அந்த லொக்கேஷன் தான் நடக்கும்போது ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா தனித்தனியாக பிரித்தோம். அதை பிளாக்காக பிரித்தோம். ஒரு பிளாக் வந்து இந்த சரக்கடிக்கிற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃபன் அதெல்லாமே ஒரு ஒரு பிளாக் வச்சுப்போம். அப்புறம் இன்னொரு பிளாக் வந்து இவங்க சேஸ் பண்ணுறது போகிறது நல்லா ஒரு பிளாக் வச்சுப்போம். ஓடுறது வர்றது நல்லா ஒரு பிளாக் வச்சுப்போம். டெட் பாடி உட்கார வைக்கிறது ஒரு பிளாக் வச்சுப்போம். அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் பிரிச்சுப்போம். அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சிட்டோம் நாங்கள். பிரித்ததுனால வந்து எங்களுக்கு விஷுவலைசிங் பண்ணுறது கொஞ்சம் ஐடியா கிடச்சிருச்சு. என்ன ஓகே இது டெப்த் வந்து இவ்வளோ கொடுத்துக்கலாம், நம்ம இப்படி வச்சுக்கலாம், எவ்ரி ஃபில்லப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து மேக்கிங்காக சூப்பராக வந்திருக்கும்.